ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சோரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது எனக்கே செய்ய தெரியாது. நானே வந்து ஒரு யூடியூப் பேஜ் பார்த்து தான் செஞ்சுருக்கேன். ஸோ நான் கரெக்டாக செஞ்சுருக்கேன் நான் மட்டும் சொல்லுங்கள். ஸோ கடாயில் வந்து தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிட்டு இந்த சோரொட்டி வந்து உள்ளே போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது ஓப்பன் பண்ணி அது மேலே இருக்க தூள்லாம் எடுத்துட்டேன். அந்த வீடியோஸ் வந்து எடுக்கலை. ஸோ எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு பரட்டி எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக தான் எல்லாம் சேர்க்குறேன். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ அது உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த சுவரொட்டி வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சுவரொட்டி வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோண்டு தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ ஆனால் இது வந்து 250 ருபீஸ்னு சொல்லிட்டாங்க. இதோட ரேட்டே அதானா இல்லை என்னன்னு தெரில. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பரட்டிட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் கழித்து கொத்தமல்லி, கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா வதக்கிட்டால் சோரொட்டி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.